எனக்கு என்னுடைய அன்பு தோழன் மணிவண்ணனுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு எப்படி வந்து சராசரி மக்களுக்கு வந்து சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய ஹீரோவா தெரிவாங்களோ, சினிமாவில் இருக்கிற எங்களுக்கு பெரிய ஹீரோவா தெரியறவர் வந்து வைகோ தான். ஏன்னா எங்களுக்கு தெரியும், நாங்க உதார விடுறது ஸ்கிரீன்ல உதார விடுறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இல்ல. நாங்க எழுதி கொடுத்து டைலாக் பேசுவோம், ஆக்ரோஷமா பேச தெரியும், கிண்டலா பேச தெரியும், நக்கலா பேச தெரியும். ஒரு 2 நாள் ஜெயிலுக்கு போக சொல்லுங்க, அது வந்துங்க நம்ம போலாங்க, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. பாவங்க நம்மளை போட்டு படம் எடுக்கிற ப்ரொடியூசருக்கெல்லாம் நஷ்டமா இருக்கு. ப்ரொடியூசர் எல்லாம் வந்து சொல்ல சொல்றான், இல்லை எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, நீங்க போயிட்டு வாங்க 1 மாசம்ட்டு. அப்பவும் போக மாட்டோம். அப்போ நிழல் ஹீரோக்களுக்கு மத்தியில் நிஜ ஹீரோவாக வாழ்ந்தவர் அண்ணன் வைகோ அவர்கள். நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகன் தான். அவருடைய பாட்டை சொல்லித்தான் அண்ணனை வாழ்த்தணும். பணம் படைத்தவன் படத்தில் ஒரு பாட்டு வரும் இல்ல, கண் போன போக்கிலே கால் போகலாமா, அதுல இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அது அவருக்கு சேர்த்தி பாடின பாட்டு தான். அச்சம் என்பது மடமையாடா, அஞ்சாமை திராவிடர் உடமையாடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையாடா பாட்டுல இன்னொரு வரி வரும், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார், மாபெரும் வீரர் மானம் காப்போர் தரித்தனம் தனிலே நிற்கின்றார் அப்படின்னு பாடிந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய அன்பு தம்பி வைகோ அவர்களுக்கும் சேர்த்துத்தான்